السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்வோனாய். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, தாய்மார்களே, நாம் வரலாற்று செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய தூதர் அவ்வப்போது தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லி காமித்த இதற்கு முன்னால் நடந்த உண்மை சம்பவங்களின் மூலியமாக அல்லாஹுடைய தூதர் தனது தோழர்களுக்கு பல படிப்பினைகளை அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு சொல்லி காமித்திருக்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: உங்களுக்கு முன்னர் ஒரு அரசன் இருந்தான். உங்களுக்கு முன்னால் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு குறி சொல்லக்கூடிய ஒரு சூனியக்காரனும் இருந்தான். அவனுக்கு வயது முறிந்து விட்டது, வயது அதிகமாகிவிட்டது, முதிர்ந்து விட்டது. இந்த சூனியக்காரன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், எனக்கு வயதாகிவிட்டது என்று சொல்லி அந்த அரசனிடத்தில் அவன் சொல்கிறான். காலில் மலிக், அந்த அரசனிடத்தில் அவன் பதிவு செய்கிறான்: இன்னி கது கபிர்து, நான் நிச்சயமாக ரொம்ப வயதாகி விட்டேன், எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு வயது. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஒரு இளைஞனை, ஒரு இளம் வயதுடைய ஒரு பையனை என்ன செய்யுங்க, என்னிடத்தில் அனுப்பி வைங்க. நான் அவனுக்கு இந்த சூனிய கலையெல்லாம் அவனுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று அவன் சொல்கிறான். ஏனென்றால் இந்த சூனிய கலைகள் நான் இறந்து விட்டால் என்னோடு அழிந்து விடக்கூடாது, நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், அவன் அதை வைத்து இந்த அரசவைக்கு அவன் பயன்படுத்தட்டும் என்பதாக அந்த சூனியக்காரன் எனக்கு ஒரு குலாமை, ஒரு வாலிபனை எனக்கு அனுப்புங்கள் என்று சொன்னதை அரசன் அவனும் ஒரு குலாமை அனுப்புகிறான், ஒரு சிறுவனை அனுப்புகிறான். அந்த சிறுவனை தேர்ந்தெடுத்து அனுப்பும் பொழுது அந்த சிறுவன் அந்த சூனிய காரணத்திலே பாடம் படிப்பதற்காக வேண்டி, அந்த சூனிய கலைகளை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி போகக்கூடிய ஒரு வழியில் ஒரு துறவியை பார்க்கிறான். அந்த துறவியிடத்திலே அமர்கிறான். அந்த துறவியிடத்தில் அமர்ந்து அந்த துறவி சொல்லக்கூடிய அந்த போதனைகளையும் கேட்கிறான். அந்த போதனை அவனை ஈர்த்தது. உடனே இந்த சிறுவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எப்போதெல்லாம் அந்த பாடம் படிக்க செல்வானோ, சூரியகானிடத்திலே சென்று அதை கற்றுக்கொள்ள செல்வானோ, அப்போதெல்லாம் இந்த சிறுவன் இந்த துறவிடத்திலும் அமர்ந்து பாடங்களை படிக்கிறான். இந்த துறவிடத்திலிருந்து பாடங்களை படிக்கிறான். பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த சூனியக்காரன் தாமதமாக வருவதனால் இந்த இளைஞனை அடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால் அந்த இளைஞன் நடந்த விஷயத்தை சொல்கிறான். நான் தாமதமாக வருவதின் காரணத்தினால் அந்த சூனியக்காரன் என்னை அடிக்கிறான் என்று சொன்னவுடன் அந்த துறவி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நீ என்னிடமிருந்து நீ சூனியக்காரனத்தில் தாமதமாக சென்றால் அவனிடத்தில் சொல்லு, என்னுடைய வீட்டில் என்னை தடுத்து வைத்துக் கொண்டார்கள், எனவே நான் வருவதற்கு நேரமாகிவிட்டது. அதுவே நீ வீட்டுக்கு சென்றால்
சூனியக்காரன் என்னை தடுத்து வைத்துக் கொண்டான், எனவே நான் வருவதற்கு நேரமாகிவிட்டது என்று சொல்லி நீ சமாளித்துக்கொள் என்று சொன்னவுடன் அந்த சிறுவனும் அவ்வாறு செய்கிறான். நாட்கள் ஓடுகிறது, நாட்கள் கடக்கிறது. கடைசியில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது அந்த வழியாக அந்த சிறுவன் வரும் பொழுது ஒரு பெரிய மிருகம் மக்களை எல்லாம் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த சிறுவன் யோசிக்கிறான், உண்மையில் அந்த துறவி சிறந்தவரா அல்லது இந்த சூனியக்காரன் சிறந்தவரா என்பதை நாம் சோதனை செய்து பார்த்து விடுவோம் என்று ஒரு கல்லை எடுத்து அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறான். அல்லாஹ்வே, உன்னிடத்தில் உண்மையில் இந்த துறவி சிறந்தவராக இருந்தால் இந்த சூரியக்காரனை விட, இந்த சூனியம் செய்யக்கூடிய இந்த சூனியக்காரனை விட இந்த துறவி சிறந்தவராக இருப்பார் என்று சொன்னால் இந்த மிருகத்தை நீ கொன்றுவிடு என்று அந்த கல்லை தூக்கி எறிகிறான். அந்த கல் சென்று அந்த மிருகத்தின் மேல் பட்ட உடனேயே அந்த மிருகமானது இறந்து விடுகிறது. அந்த மிருகம் இறந்து விடுகிறது. அந்த துறவிதான் சிறந்தவர் என்பதை அல்லாஹ் அங்கு புரிய வைத்து விட்டான். இதை சென்று அந்த துறவிடத்திலே இந்த சிறுவன் சொல்கிறான், நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். அந்த துறவி சொல்கிறார், உண்மையில் இப்பொழுது நீ யார் என்று உணர ஆரம்பித்து விட்டாய், நீ என்னை விட சிறந்தவனாக நீ இருக்கிறாய், இதற்கு மேல் உனக்கு சோதனைகள் அதிகமாக வரும், எனவே அப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கு நீ உள்ளாக்கப்பட்டால் என்னை நீ காமித்து கொடுத்து விடாதே, என்னை நீ கை காட்டி விடாதே என்று சொல்லி அந்த துறவி சொல்ல, இப்பொழுது இந்த சிறுவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இவனுக்கு அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத் இவனுக்கு இருந்ததினால் பிரார்த்தனையை கொண்டு குருடர்களையும் பல நோயாளிகளையும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து குணமடைய வைக்கிறான். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறான், அல்லாஹ் அதற்கு ஷிஃபாவை குணமடைய நிவாரணை அல்லாஹ் கொடுக்கிறான். குருடரைகள்லாம் இவன் பார்வை பரவைப்பதினால் இந்த செய்தி அப்படியே பரவி 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 அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் செல்கிறார். இந்த சிறுவனிடத்தில் சென்று நிறைய அன்பளிப்புகளை கொண்டு செல்கிறார். எனக்கு நீ பார்வையை நீ வரவைத்து விட்டால், இந்த குறையை நீ நீக்கிவிட்டால் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த பரிசுகளும் உனக்கு தான் என்று சொன்னவுடன் இந்த சிறுவன் சொல்கிறான், நான் யாருக்கும் குணம் கொடுப்பவன் அல்ல, நான் யாருக்கும் குணமளிப்பவன் அல்ல, யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன், அல்லாஹ் அந்த நோயை நிவர்த்தி செய்கிறான், அல்லாஹ் தான் அந்த நோயை குணமடைய செய்கிறான், நான் செய்யவில்லை, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த அரசவையில் இருந்த அந்த நபரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார். இந்த சிறுவனும் துவா செய்கிறான். அவருடைய பார்வை மீண்டும் வருகிறது, பார்வை மீண்டும் வருகிறது, அல்லாஹ் கொடுக்கிறான். பிறகு உடனே இந்த அரசவையில் இருக்கக்கூடியவர் வழக்கம் போல் அரசவைக்கு செல்லும் பொழுது அரசன் கேட்கிறான், உனக்கு இந்த பார்வையை மீட்டி கொடுத்தது யார்? எப்படி உனக்கு பார்வை வந்தது? நீ பார்வை இல்லாத குருடனாக இருந்தியே, உனக்கு எவ்வாறு பார்வை வந்தது என்று சொன்னவுடன் எனது இறைவன் எனக்கு கொடுத்தான் என்று பதில் சொல்கிறார். உடனே இந்த அரசன் கேட்கிறான், நான் அல்லவா உனது இறைவன்? நான் அல்லாமல் வேறு இறைவன் உனக்கு இருக்கிறானா? ஏன் அன்றைய காலகட்டங்கள் அரசர்கள் தான் நான் தான் இறைவன், தன்னை தான் வணங்க வேண்டும் என்ற அந்த பெரிய ஒரு தலகணத்தில் இருந்தார்கள். நான் தானே உனது இறைவன், நான் அல்லாத வேறு இறைவன் யார் உனக்கு இருக்கிறார் என்று அந்த நபரை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். கடைசியில் அவர் அந்த சிறுவனின் பக்கமாக கை காமிக்கிறார். அந்த சிறுவனை அழைத்து வரப்படுகிறது. அரசன் பேசுகிறான், என்ன பல சூனிய கலைகளை கற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டாயா என்று சொன்னவுடன் அந்த சிறுவன் சொல்கிறான், நான் செய்யவில்லை, நான் செய்யவில்லை, என் இறைவன் செய்கிறான், எனது இறைவன் இதை செய்கிறான் என்று சொன்னவுடன் அந்த சிறுவனை துன்புறுத்துகிறார்கள். எதுவரை என்று சொன்னால், இது எப்படி உனக்கு வந்தது, எப்படி நீ தெரிந்து கொண்டாய் என்று அவன் சொல்லும் வரை துன்புறுத்துகிறார்கள். கடைசியில் அந்த துறவியை கை காமிட்டு வைக்கிறான். கடைசியில் அவன் அந்த துறவி என்ன சொன்னாரோ அதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறான். துறவி சொல்லியிருந்தாரா இல்லையா, உனக்கு சோதனை வரும் பட்சத்தில் என்னை கை காட்டி விடாதே என்று சொன்னார். ஆனால் வேறு வழி இல்லாமல் சிறுவன் கை காமிக்கிறான். அந்த துறவியை அழைத்து வந்து அவரை துன்புறுத்துகிறார்கள். கடைசியில் ஒரு ரம்பம் எடுத்து வரப்படுகிறது. அந்த துறவினுடைய நடு தலையில் வைத்து இரண்டாக அறுக்கிறான் அரசன். 2 துண்டாக அந்த துறவி விழுகிறார். மீண்டும் அந்த அரசவையில் இருந்த கண் பார்வை வந்த அந்த நபரிடத்திலே கேட்கிறார், நான் தானே உனது இறைவன், என்னை ஏற்றுக்கொள் என்று. அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, எனது இறைவனும் உனது இறைவனும் அல்லாஹ்தான் என்று சொல்கிறார். பிறகு அவனுடைய தலையிலும் ரம்பத்தை வைத்து 2ஆக அறுக்கிறான். 2 துண்டாக அந்த நபரும் விழுகிறார்.
2 நபர்களும் அங்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அங்கு ஷஹீதாக்கப்படுகிறார்கள், உயிர் தியாகியா ஆகிறார்கள். இப்பொழுது தனது ஆட்களை அழைக்கிறான். சிறுவனை ஒப்படைத்து இந்த சிறுவனை மலைக்கு அழைத்து செல்லுங்கள். மலையின் உச்சிக்கு சென்றவுடன் இந்த சிறுவனிடத்தில் கேளுங்கள், அந்த ஓரிரை கொள்கையை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொல்கிறானே, அதை விட்டுவிட்டு இந்த அரசனாக என்னை அவன் ஏற்றுக்கொண்டான் என்றால் கடைசியில் அவன் அதை ஏற்றுக்கொண்டால் அவனை விட்டு விடுங்கள், இல்லை என்றால் அவனை இந்த மலையிலிருந்து தள்ளி அவனை நீங்கள் கொலை செய்து விடுங்கள் என்று சொல்லி அந்த சிறுவனை தனது ஆட்களிடம் கொடுத்து அனுப்புகிறான். அதே போன்று மலைக்கு கொண்டு செல்கிறார்கள். மலையின் உச்சி அடைந்தவுடன் இந்த சிறுவன் அல்லாஹுடைய துவா செய்கிறான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ விரும்பியபடி நீ நாடியபடி என்னை காப்பாற்றி விடு. இவர்களிடத்தில் இருந்து துவா செய்தவுடன் அந்த மலை அப்படியே குலுங்குகிறது. அனைத்து நபர்களும் கீழே விழுந்து இறந்து போகிறார்கள். இந்த சிறுவன் மீண்டும் அந்த அரசபைக்கு வருகிறான். அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். உன்னோடு வந்தவர்களாம் எங்கே என்று கேட்டவுடன் அவன் சொன்னான், அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான், அல்லாஹ் என்னை அவர்களிடமிருந்து பாதுகாத்து விட்டான். மீண்டும் சில நபர்களை அழைத்து இவனை கடலுக்கு இழுத்து செல்லுங்கள், நடு கடலில் இவனிடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் அல்ல இந்த அரசன் தான் இறைவன் என்று ஒப்புக்கொண்டால் அவனை விட்டு விடுங்க, இல்லை என்றால் கடலில் தூக்கி வீசி விடுங்கள் என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். அவனையும் கடலுக்கு அழைத்து செல்கிறார்கள். நடுக்கடலுக்கு சென்றவுடன் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் பிரார்த்தனை செய்கிறான், யா அல்லாஹ், நீ நாடிய விதத்தில் என்னை இவர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்றி விடியா அல்லாஹ் என்று துவா செய்கிறார். கடைசியில் அனைத்து நபர்களும் மூழ்கி இறக்குகிறார்கள். இந்த சிறுவன் தப்பித்து விடுகிறான். மீண்டும் இந்த சிறுவன் அரசபைக்கு வந்து நிற்கிறான். அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். எது சொன்னாலும் இவனை கொலை செய்ய முடியவில்லையே, எது பண்ணினாலும் இவன் கொலை செய்ய முடியவில்லையே, எப்படியாவது தப்பித்து விடுகிறான், என்ன செய்வது என்ற அரசன் அப்படியே முழு பிதுங்கி நிற்கக்கூடிய அந்த சமயம் அந்த சிறுவன் சொல்கிறான், என்னை உன்னால் கொலை செய்ய முடியாது, நான் சொல்வதை செய்தால் நீ என்னை கொலை செய்யலாம், நான் சொல்வதை நீ செய்தால் என்னை நீ கொன்று விடலாம், என்ன என்று அரசன் கேட்கும் பொழுது இந்த சிறுவன் சொல்கிறான், ஒரு விரிந்த பரந்த ஒரு மைதானத்தில் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டு, எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி என்னை ஒரு சிலுவை மரத்தில் என்னை அப்படியே வச்சு அடித்து விடு, சிலுவை மரத்துல ஏற்றிட, என்னைய சிலுவையில் என்னை அறைந்ததற்கு பிறகு என் அம்பு கூட்டில் இருந்து ஒரு அம்பை எடுத்து அதை வில்லில் பொருத்தி இந்த சிறுவனின் பெயரால் இதை எரிகிறேன், இந்த சிறுவனுடைய இறைவனின் பெயரால், இந்த சிறுவனுடைய இறைவனாகிய அந்த அல்லாஹ்வின் பெயரால் இந்த அம்பை நான் எய்கிறேன் என்று நீ வீசு, நான் இறந்து விடுவேன் என்று சொன்னவுடன் அதே போன்று மக்களை எல்லாம் கூட்டுகிறான். இந்த சிறுவன் சிலுவையில் ஏற்றப்படுகிறான். மக்கள் எல்லாம் பார்க்கும் அந்த இடத்தில் அவனுடைய கூட்டிலிருந்து அந்த சிறுவனுடைய கூற்று அந்த அம்பு கூடிலிருந்து எடுத்து இந்த சிறுவனுடைய இறைவனான அல்லாஹ்வின் பெயரால் எரிகிறேன் என்று அதை எரிகிறான். அந்த நெற்றி பொட்டில் சென்று குத்துகிறது. அந்த அம்பானது சிறுவன் தனது நெற்றியில் கை வைத்தவாறு அப்படியே சாய்கிறான். அவன் உயிரும் பிரிகிறது. இதை மக்கள் பார்க்கிறார்கள். என்னென்னமோ அரசன் செய்தான், ஆனால் இந்த சிறுவனை கொலை செய்ய முடியவில்லை. மலைக்கு அனுப்பினான், கொலை செய்ய முடியவில்லை. கடலுக்கு அனுப்பினான், கொலை செய்ய முடியவில்லை. கடைசியில் இந்த சிறுவனுடைய இறைவனாகிய அல்லாஹ்வின் பெயரால் இதை வீசும் பொழுது அந்த சிறுவன் இறந்தான் என்று சொன்னான். உண்மையான இறைவன் அந்த அல்லாஹ் தான் என்று மக்கள் எல்லாம் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். அனைவரும் இஸ்லாத்தை தழுவினார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அரசனிடத்தில் பதிவு செய்யப்படுகிறது, அரசனே, எதை கண்டு நீ அஞ்சினாயோ அது நடந்து விட்டதே. இறைவன் அல்லாஹ் அல்ல, நான் தான் என்று இந்த ஒரு சிறுவனை நீ மாற்ற போனாய். கடைசியில் அந்த சிறுவன் நினைத்ததை சாதித்து விட்டான். உண்மையான இறைவன் அல்லாஹ் தான் என்பதை ஒட்டுமொத்த மக்களுக்கும் காமித்து விட்டான். அனைவரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களே, என்ன செய்வது என்று அரசனுக்கு சொன்னவுடன் அரசன் என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறான். ஊர் ஓரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அகலை தோண்டி நெருப்பை மூட்டுங்கள். யாரெல்லாம் என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ் தான் இறைவன் என்று சொல்கிறார்களோ அனைவரையும் தூக்கி நெருப்பில் போட்டு அவர்களை கொலை செய்யுங்கள் என்று உத்தரவிடப்படுகிறது. எல்லா நபர்களையும் தூக்கி போடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒருத்தர் விடாமல் யாரெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களோ அனைவரையும் நெருப்பிலே தூக்கி வீசுகிறார்கள். கேட்கிறார்கள், அல்லாஹ் இறைவனா இந்த அரசன் இறைவனா? அல்லாஹ் என்று சொல்லும் பட்சத்தில் அனைவரையும் தூக்கி நெருப்பிலே தூக்கி வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில் ஒரு பெண்மணி சிறிய குழந்தையை தனது மார்பில் அணைத்தவளாக அந்த பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணிக்கு சற்று தயக்கம், சின்ன பிள்ளையை வைத்திருக்கிறோம், இந்த பிள்ளை என்ன பாவம் செய்தது,
அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதால் இந்த குழந்தை இறப்பதா அந்த தயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குழந்தையை பேச வைத்தான். அந்த குழந்தை பேசியது, யா உம்மா இஸ்பிரி ஃப இன்னகி அலல் ஹக். யா உம்மா இஸ்பிரி, நீ பொறுமைக்காரு, இன்னக்கி நிச்சயமாக நீ அலல் ஹக், சத்தியத்தின் மீது இருக்கிறாய் தாயே. இறப்பு வந்தால் வரட்டும், இவன் நெருப்பில் போட்டால் போடட்டும், நீ அசத்தியத்தில் இல்லை, அதற்காக நீ உயிரை விடவில்லை, உண்மையான இறைவனை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி சத்தியத்தின் மீது இருந்து நீ உயிரை பிரிய போகிறாய், எதற்கும் கவலைப்படாதே, நீ அமைதியாக இரு, பொறுமைக்காரு என்று அந்த குழந்தை அல்லாஹ் பேச வைத்தான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆக இந்த ஏக கொள்கை, ஒரே ஒரு இறைவனாகி அல்லாஹ்வை வணங்குவதன் மீது உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லேசாக மாற்றி கொடுப்பான். அவர்கள் விழுந்தது வேண்டுமென்றால் நெருப்பாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். அன்பானவர்களே, இந்த வரலாற்று செய்தியில் இருந்து நாம் புரிய வேண்டியது, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாதவர்களுக்கு தலை சாய்ப்பதோ அவரிடத்திலே பிரார்த்தனை செய்வதோ இல்லாமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரம் அல்ல, நாம் இதில் விளங்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், என்னால் முடிந்ததை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்ன செய்ய முடியும் அதை செய்ய வேண்டும். என்னால் முடிந்ததை என்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த அரசன் தான் இறைவன் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சிறுவன் செய்த அந்த செயல் ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னாலும் தன் உயிரை விடுவதற்கு தயாரானான். கடைசியில் ஒட்டுமொத்த மக்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆக நாம் என்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டிய எனது வாழ்க்கையிலிருந்து நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையை சுயமாக, என்னுடைய வாழ்க்கையில் இன்ஃபிராதி அமல் என்று சொல்லக்கூடிய என்னுடைய தனிப்பட்ட அமல்களை எந்த அளவுக்கு சரி செய்து கொண்டிருக்கிறேன்? எந்த அளவுக்கு என் தனிப்பட்ட அமல்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய அமல்களை, நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் எப்படி நம்மளை வாழச் சொன்னதோ அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய அமல்களை நாம் சரி செய்யக்கூடியவர்களாக, என் குர்ஆனை நல்ல முறையில் சரி செய்யக்கூடியவர்களாக, என்னுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு நல்ல நேர்த்தியான முறையில், இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வை மனமுருகி வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் உதவி செய்வான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக அல்லாஹ்வை வணங்குவதில் உறுதியாக இருப்போம், அல்லாஹ்விடத்திலே கேட்பதில் மனமுருகி கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எல்லா விதத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்ய தயாராக இருக்கிறான். ஆக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அல்லாதவர்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு மாத்திரம் அனைத்து வணக்க வழிபாடுகளும் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள்வானாக. நம்முடைய ஈமானிய அந்த உறுதி அல்லாஹ் வலுப்படுத்துவானாக என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மா இன்தி வ இன்னல்லாஹு குலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் அஸ்தஅஃபு அன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.